ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈரல் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஈரலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வெங்காயத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இதில் நறுக்கி வச்ச தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஈரலை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் ஈரலும் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. சிம்மில் வச்சு ஒரு கிண்டி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈரல் நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா கிண்டி விட்டுருங்க. மசாலா அந்த இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கணும். இப்போ ஈரல் ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை அதில் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு மிளகுத்தூள் அரை ஸ்பூனும் சீரகத்தூள் அரை ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுருங்க. 5 நிமிஷம் வேகணும் இது எல்லாமே. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும். இப்போ ஒரு கரண்டியை வச்சு இது மாதிரி நசுக்கி பார்த்துக்கோங்க ஈரல் வெந்துருச்சான்னு. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுருங்க. அடுப்பு வந்து ஹைலே இருக்கட்டும். இப்போ ஓகே, அவ்வளோதான். சுவையான ஈரல் வறுவல் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை ஃப்ளேவர் சேர்ந்து செமையாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.